பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக 18ஆம் சங்கீதத்தின் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். எனக்கு அன்பானவர்களே, பக்தனாகிய தாவீது தேவன் தனக்கு என்ன செய்வார் என்பதை இங்கே அறிக்கையிட்டு சொல்லியிருக்கிறார். நாமும் இவ்விதமாக நேர்மறையான அறிக்கை செய்வது அவசியமாய் இருக்கிறது. பக்தனாகிய தாவீதை நீங்கள் கவனிப்பீர்களானால், அவர் தன்னுடைய சங்கீதங்களிலே இவ்விதமாக அநேக அறிக்கைகளை செய்து இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் என்னுடைய பலன், அவர் என்னுடைய புகலிடம், கேடகம், மறைவிடம், கர்த்தர் என் சகாயர், என் தேவன் என் கன்மலை, என் அஸ்திபாரம், கர்த்தர் என் நல்ல மேய்ப்பர், என்னுடைய கோட்டை, என்னுடைய அரண் என்றெல்லாம் தாவீது அறிக்கை செய்திருக்கிறதை சங்கீதங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. நாம் வாசித்த இந்த வசனத்திலேயும் கூட என் விளக்கை தேவரீர் ஏற்றுவீர், என் இருளை என் தேவன் வெளிச்சமாக்குவார் என்கிற எதிர்கால அறிக்கையை அவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே இருளாய் காணப்படுகிற வாழ்க்கையிலே வெளிச்சத்தை உண்டாக்குகிறவர், விளக்கை ஏற்றுகிறவர். வாழ்வின் எந்தெந்த பகுதிகளிலே இருளிலே கடந்து போவதைப் போல உணர்கிறீர்களோ, எந்த ஒரு ஒத்தாசையும் இல்லாமல் தனியாய் கடந்து போவதைப் போல உணர்கிறீர்களோ, தேவன் துணையாய் இருளை வெளிச்சமாக்குகிறவராய் கடந்து வருவார். பயப்பட வேண்டாம். தாவீதைப் போல நேர்மறையான அறிக்கை செய்ய பழகுங்கள். அப்படியே தேவனும் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று பக்தனாகிய தாவீது சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். தகப்பனே, தாவீதுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய தேவைக்கு ஏற்ற விதத்திலே ஆண்டவரே நீர் உம்மை வெளிப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய விளக்கை ஏற்றுகிறவராய், இருளை வெளிச்சமாக்குகிறவராய், இன்னும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.